நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே 17/7/2026 ஜூலை 17ஆம் தேதியன்று தமிழக உட்பகுதிகளில் பல்வேறு இடங்களில் வெப்பச்சலன மழையானது பிற்பகல், மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்லாது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மென்ஷன் பண்ணி சொல்ற அளவிற்கான மழை பதிவாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும். பள்ளிக்கரணை சுற்றுவட்டார பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை இதுவரையில் பதிவாகி இருக்கிறது. இந்த மழை அளவுகள் மேலும் அதிகரித்தாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே கிடையாது. ஏனென்றால் இப்பொழுது நேரம் அதிகாலைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நள்ளிரவுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, 12:30 மணி ஆகிறது. நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் 30 நிமிடங்கள் மட்டும்தான். இன்றைக்கு தேதி 18/7/2026. இப்போ 17/7/2026 அன்று காலை 8:30 மணிக்கு பிறகு பதிவாக இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது, நான் சொல்லியிருந்ததை போலவே பள்ளிக்கரணை சுற்று வட்டார பகுதிகளில் 55 மில்லிமீட்டர் அளவு மழையும், ஆலந்தூர் இது வந்து கிண்டிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி தான், அதுவும் சென்னை மாநகர் பகுதி தான், அங்கே 41 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைத்திருக்கிறது. அண்ணா நகர் சுற்று வட்டார பகுதிகளில் 34 மில்லிமீட்டர் அளவு மழையும், கொரட்டூர் சுற்று வட்டார பகுதிகளில் 25 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. அதே போல மாம்பாக்கத்தில் 25 மில்லிமீட்டர், மேடவாக்கத்தில் 25 மில்லிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தலிக்கூத்தனூர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி, தலிக்கூத்தனூர் அந்த மாதிரி அது ஆங்கிலத்தில் இருக்குது, நான் அப்படியே படிக்கிறேன். THALIKOTHANOOR அதாவது அதோட ஸ்பெல்லிங்கு. அங்கே வந்து 22 மில்லிமீட்டர். சென்னை மாநகரில் நீலாங்கரையில் 19 மில்லிமீட்டர், மேடவாக்கத்தில் 19 மில்லிமீட்டர், ஆயப்பாக்கத்தில் 18 மில்லிமீட்டர். அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம் காக்கதேசம் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 18 மில்லிமீட்டர். அதே போல் படப்பை இது வந்து காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி, ஆக்சுவலாக தாம்பரத்துக்கு அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய பகுதி தான், அங்கே 18 மில்லிமீட்டர் அளவு மழை. செம்மஞ்சேரி ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் 17 மில்லிமீட்டர் அளவு மழை. ஸோ முக்கால்வாசி பகுதிகள் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகர் பகுதிகளாகவே இருக்கிறது வந்த மழை அளவுகள் பட்டியலில். இவை தவிர்த்து நிறைய இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்திலும் சில இடங்களில் மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்கான மழையானது பதிவாகி இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருந்தது. இன்னும் சொல்லப்போனால் சில மணி நேரங்களுக்கு முன்பாக நேற்று மாலை நேரத்தில் நான் மழை அளவுகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஏதோ ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட 70 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருந்த மாதிரி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைத்தது. இப்போ நான் மழை அளவுகள் பட்டியல் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த மாதிரி கிடைக்கல. வெளியரேந்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதின்னு நினைக்கிறேன், அங்கே 15 மில்லிமீட்டர் அளவு மழை. இது வந்து சிவகங்கை மாவட்ட பகுதி. கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூரிலும் 14 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. அன்னூர் அருகாமையில் இருக்கக்கூடிய நண்பர் வந்து நமக்கு கருத்துரை பகுதியில் அப்பப்போ அவரது பகுதியின் நிலவரத்தை பகிர்வார். அவர் என்ன இன்னைக்கு பகிர்ந்திருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நானே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ஆக்சுவலாக நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவை நான் வந்து பகிரலை. நான் ஒரு விஷயமா வெளியே போயிட்டேன். நான் வந்து வீட்டுக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் தான் வந்தேன். அதனால் அந்த நேரத்தில் ரொம்ப டயர்டாக இருந்தது. அந்த காணொலியை பகிர்றதுக்கான சந்தர்ப்பம் வந்து கிடைக்கல. அதே போல் 17ஆம் தேதி அன்று மாலை நேரத்தில் கூட என்னை வந்து அந்தியூரில் இருக்கக்கூடிய மணிகண்டன் என்றக்கூடிய ஒரு நண்பர், நம்மை தொடர்ந்து பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய நண்பர் தான், அவர் அலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரது பகுதியில் அந்தியூருக்கு அருகாமையில் அவருடைய ஊர் இருக்குது, தூரல் மழை மாதிரி பதிவாகுது, வெயில் கொஞ்சம் தனிஞ்சா மாதிரி இருக்குது தோழரே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. 17ஆம் தேதி வாக்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி நடந்திருக்குது. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழக உட்பகுதிகளிலும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதனால் நீங்கள் நம்பிக்கையுடன் காத்திருங்க. இப்போ அடுத்த 24 மணி நேரம் நான் சொல்லும்பொழுது அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு உள் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கலாம். ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, அதே போல் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள், விழுப்புரம் மாவட்டத்தின் சில இடங்களில் கூட மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. தென் உள் மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கும் கூட மழை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளும் இந்த மழை வாய்ப்புகளில் வந்து உள்ளடக்கம் தான். சிவகங்கை மாவட்ட பகுதிகளையும் நம்ம வந்து உள்ளடக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மழையானது அங்குமிங்குமாக பதிவாகும். மொத்தத்தில் வெப்பச்சலன மழைக்கு சாதகமான அமைப்பு என்பது இருக்கிறது. அதே சமயம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் ஓரளவிற்கு கணிசமான அளவு மழையெல்லாம் பதிவாகலாம். இப்போ நம்ம மழை அளவுகள் பட்டியலை பாதியிலே நிறுத்தியிருக்கிறோம். கும்மானூர் அப்படிங்கிற அந்த பகுதி தருமபுரி மாவட்ட பகுதி, அங்கேயும் 13 மில்லிமீட்டர். செங்கல்பட்டில் கூட 12 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்தில், ராமநாதபுரம் மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் கணிசமான பகுதிகளில் மழையானது பதிவாக இருக்கிறது. தஞ்சை மாவட்ட மத்திய பகுதிகளிலும் பல இடங்களில் மழை பதிவாக இருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது. நாகை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது. காரைக்காலில் ஒரு 10 நிமிஷம் மழை பதிவானதாக நான் ஊருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக மழை அளவுகள் பட்டியலை இப்போ கூட பார்க்க முடியும் தான், அது எந்த அளவுக்குங்கிறத பெருசாக பதிவாகி இருக்காது அப்படிங்கிற மாதிரி நானே நம்புகிறேன். பெருசாக பதிவாகி இருக்காதுனாக்கா ஒரு 10 மில்லிமீட்டராவது பதிவாகி இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான் காரைக்கால் பகுதிகளை பொறுத்த வரைக்கும். பட் சென்னை மாநகரில் நல்ல மழை பதிவாகி இருக்கிறது. சில இடங்களில் அதில்
நம்ம மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதே போல தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்கான மழையானது பதிவாக இருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில், கடலூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில், புதுச்சேரி மாநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கடலூர் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது. ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள், அந்தியூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகள், சேலம் மாவட்டத்தினுடைய தென் மேற்கு பகுதிகள்னு சொல்லாமல், ஆமாம், ஒரு சில இடங்களில் ஒரு 3 ரயில்வே ஸ்டேஷனில் மழை பதிவாக இருக்குது. திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி, குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்ட எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, ஏன்னா அன்னூர்லாம் மழை பதிவாக இருக்கிறது, அதை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்ட பகுதிகளில் மழை பதிவாக இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்தான். தென்காசி மாவட்டத்தினுடைய ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் மழையானது பதிவாக இருக்கிறது. அது எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் 3 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்குதுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் கரூர் மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறது. சில நேரங்களில் பதிவாகலாம். ஏன்னா கரூர் மாதிரியான மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து இருந்தது கடந்த சில நாட்களுக்கு முன்பிலிருந்து. அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். நம்மளே சொல்லியிருந்தோம், சில பகுதிகளில் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இயல்பாக இந்த காலகட்டத்தில் பதிவாகக்கூடிய வெப்பநிலையுடன் ஒப்பிடுகிற 7 டிகிரி செல்சியஸ் வரையில் உயர்ந்து காணப்பட்டது என்பது வருத்தத்துக்குரியது. அதே போல தான் வேலூர் மாவட்டத்திலும் அந்த நிலை வருங்காலத்தில் மாறுங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகி இருக்கும். பிற்பகல் நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு கடலோர பகுதிகளில் நான் சொல்கிறேன், பகல் நேரத்தில் ஓரளவுக்கு வெப்பநிலை இருக்கலாம், அதை தவிர்க்க முடியாது. அதே சமயம் மேற்கு உள் மாவட்டங்கள்லாம் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகி இருக்கிறதா தான் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே என் கூட சில தகவல்களை பகிர்ந்து கொண்டு இருந்தாங்க. அதை தான் அவங்க கூட நானும் இங்கே பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் பகுதியில் இதுவரையில் மழை பதிவாகிறேன்னா மழை பதிவாகுங்கிற நம்பிக்கையோட காத்திருங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது, அதில் மறுப்பதற்கு எதுவுமே கிடையாது. 20ஆம் தேதி மழைக்கான வாய்ப்பு இருக்குது. 21ஆம் தேதி என்றும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கிறது. இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு அனைத்திற்கும் நான் பதில் வழங்குறேன். ஏன்னா நம்ம நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல்பதிவை பகிராததுனால நேற்று முன்தினம் நான் பகிர்ந்திருந்த காணொலியில் நிறைய பேர் கருத்துரை பகுதியில் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீங்க. அதில் முசமில் அப்படிங்கிற நண்பர் ஹலோ சார் வணக்கம், தென்மேற்கு வங்கக்கடல் அல்லது வடக்கு கேரளா பகுதியில் சுழற்சி இந்த மாதம் இறுதிக்குள் உருவாக வாய்ப்புள்ளதா? இருக்கிறது. அதாவது தென்மேற்கு வங்கக்கடல், ஸோ தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சின்னு உருவானுச்சுன்னா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அந்த மாதிரி தான் இருக்கும். கீழடுக்கிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்க்குலேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகி கண்டினியூஸாக அடர்த்தியான மழை மேகங்களை கொண்டு குவிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். சர்க்குலேஷன் அப்படி ஒருவேளை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவானாலும் அது கொஞ்சம் வடக்கு நோக்கி நகரத்துக்கு தான் முற்படும். ஒடிசாவின் நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வடக்கு ஆந்திராவின் நிலப்பகுதிகளுக்குள்ளாக அது ஊடுருவி நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் பொதுவாக நான் சொல்கிறேன். பட் தமிழகத்திற்குள்ளாக ஒரு சர்க்குலேஷன் என்ட்ராகணும்னாக்கா அது ரொம்ப ரொம்ப வீக்கர் சர்க்குலேஷனாக தான் இருக்கணும். அதுவும் கீழடுக்கில் அது இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குமாங்கிறது சப்ஜெக்டிவான ஒரு நிலை தான். ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு சாத்தியக்கூறுகள் குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அரபிக்கடல் பகுதிகளில் சுழற்சிகள் உருவாகலாமான்னு கேட்டிங்கனாக்கா பார்க்கலாம். கண்டிஷன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். பாசிட்டிவ் ஐஓடிக்கான சூழல்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரிய வருது. ஸோ அது எந்த அளவுக்கு கண்டினியூ ஆகுதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு சாதகமான வாய்ப்புகள் இருந்ததுன்னா நிச்சயமாக நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்வேன். சுபாஷ் அப்படிங்கிற நம்பர் வணக்கம் சகோ சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாக இருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. உங்கள் பகுதியின் நிலவரத்தை இந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்க. விநாயகர் மூர்த்தி என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, அன்பு நண்பர் இமானுவேல் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் இன்று பகலில் வானம் மந்தமாகவும் புழுக்கமாகவும் இருந்தது. ஆனால் மாலையில் வானம் தெளிவாகவும் மேற்கு திசை காற்றும் இருந்தது. மழைக்கான எந்த அறிகுறியும் இல்லை நண்பரே, நன்றி வணக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டின் ஒன்று கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அது நேற்று இவங்கெல்லாம் பகிர்ந்துருக்கிறாங்க இந்த கருத்துக்களை. இன்னைக்கு ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் போட்டிருந்தேன் மாலை நேரத்தில். அப்பயும் நான் வெளியே தான் கிளம்பிட்டு இருந்தேன். இப்போயே நான் வெளியே போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். ஒரு 11 மணி வாக்கில் தான் நான் வீட்டுக்கே வந்தேன் நேற்று இரவு. அதன் பிறகு இப்போ வாக்கிங்லாம் கொஞ்சம் மாடியில் போய் நடந்துட்டு ஏன்னா நல்லா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வெளியே, அதுக்கப்புறம் நடக்கலாம்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நல்லா வாக்கிங்லாம் போயிட்டு கொஞ்சம் புஷ்அப்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு இப்போ தான் உட்காந்த உடனே இந்த குரல் பதிவை நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த நிலையை நேற்று அவங்க பகிர்ந்துருக்குறாங்க. இன்றைக்கான நிலை இல்லை. இன்றைக்கி நான் பதிவு பண்ணி இந்த ஷார்ட் வீடியோவில் ஒரு 4 கமெண்ட் இருக்குது. அதுதான் இன்றைக்கான நிலை. இப்போ ராஜாராமா அப்படிங்கிற நண்பர் திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கே நத்தம் வரை இந்த சுற்றில் மழை கிடைக்குமா? வாய்ப்புகள் உண்டு. திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சில நாட்கள் மழை பதிவாகும் என்கிற நம்பிக்கையோட நீங்கள் காத்துருங்க. விஜயகுமார் அப்படிங்கிற நண்பர் இவர் தான் அந்த அன்னூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நண்பர். அவர் நேற்று இந்த பதிவை பகிர்ந்திருக்கிறாரு. இனிய இரவு வணக்கம் ஐயா. கோவை மாவட்டம் அன்னூர் வடக்கு எங்கள் பாசக்குட்டை ஊரில் இன்று வெப்பமாக இருந்தது. வரும் நாட்களில் வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்பு உள்ளதா? நன்றிங்க. இருக்குது. இப்போ லாஸ்ட் 24 ஹவர்ஸ் இல்லை, இப்போ நம்ம மழை அளவுகள் எடுத்து பார்க்கும்போது கூட அன்னூரில் ஓரளவுக்கு மழை பதிவாக இருப்பதாக தான் தெரிய வந்திருக்குது. நீங்கள் தான் சொல்லணும்.
என்ன நிலை என்பதை. அதுக்கப்புறம் நாகராஜன் அப்படிங்கிற நம்ம வந்து ப்ரோ டிப்பு டிப்ரெஷன் என்னது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன டிப்பு டிப்ரெஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறீங்களா? ஸோ டிப்ரெஷனுங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதான் ஒரு டீப் டிப்ரெஷன். ஓ டீப்பு அப்படின்னு அவங்க வந்து டைப் பண்ணியிருக்காங்க. நீங்களே வேணா அந்த கமெண்ட் வந்து படிங்க. ஸோ டீப் டிப்ரெஷன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிப்ரெஷனுங்கிறது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படி நம்ம சொல்றது. ஒரு டீப் டிப்ரெஷன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இதெல்லாம் எதனை அடிப்படையாக வச்சு நம்ம வகுக்கிறோம்னாக்கா அதனுடைய அதிகபட்ச சுழற்சியினுடைய வேகத்தை அடிப்படையாக கொண்டு தான். இப்போ புயலுக்கும் முந்தைய படிநிலை என்பதை தான் நம்ம வந்து டீப் டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்ங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அதிகமாக வந்து பயன்படுத்த மாட்டாங்க. சமீப காலங்களில் தான் நம்ம வந்து இந்த டீப் டிப்ரெஷனுங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறோம். அதாவது கிளாசிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கும் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கும் வித்தியாசத்தை நம்ம வந்து காட்டுறோம். அதுதான் வந்து ஒரு லோ ப்ரெஷர் ஏரியா டு வெல் மார்க்டு லோ ப்ரெஷர் ஏரியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடைப்பட்ட நிலையை நம்ம கொண்டுட்டு வரோம். அதற்கு அடுத்த படிநிலையாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், அதற்கு அடுத்த படிநிலையாக ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், அதற்கும் மேலும் அந்த சுழற்சி வந்து சுழற்சியினுடைய வேகம் அதிகரித்தால் அதிகபட்ச வேகம்னு சொல்லுவோம். அது மாதிரி அது இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அதை வந்து புயலாகவும் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். அதுலேயே வந்து அதை விட அதிகமாக இருந்ததுனாக்கா அடுத்தடுத்த இது சைக்ளோன், சிவியர் சைக்ளோன், வெரி சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் சைக்ளோன், அது மாதிரி அதிதீவிர புயல், அதாவது தீவிர புயல், அதிதீவிர புயல், மிக தீவிர புயல், மிக தீவிர புயலுக்கு அடுத்தது தான் அதிதீவிர புயல். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் சூப்பர் புயல், அதெல்லாம் வந்து 225 கிலோமீட்டர்கள் வேகத்தெல்லாம் கடந்தால் தான். அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆக்சுவலாக கடலில் இருக்கும்போது கூட அந்த ஸ்பீடு அது எட்டிடும். மேக்ஸிமம் சஸ்டெயின்ட் விண்ட் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். பட் அது லேண்டை நெருங்கும் போது அதே ஸ்பீடில் வந்து இம்பாக்ட் ஆனிச்சுனாக்கா அதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். நம்மளாம் இது வரைக்கும் வந்து அந்த மாதிரியான புயல்களை வரலாற்றில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கண் முன்னாடி அதை பார்த்துருப்பீங்களா கடந்த ஒரு 20-30 ஆண்டுகள்லன்னு பார்த்தீங்கன்னாக்கா இல்லை, நம்ம பார்க்கல. நமக்கு தெரிஞ்சு இப்போ காரைக்கால் சைக்ளோனை தான் இந்த 94 ஒரு சைக்ளோன் வந்து லேண்ட் ஃபால் ஆனிச்சு இல்லையா, அதை தான் நம்ம வந்து அதிகமாக பேசுவோம். அதே போல் கஜா புயல் அப்போ நம்ம பார்த்துருந்தோம். வர்தா புயல் அதுவும் வந்து நல்ல காற்று புயல் தான், அதிகமான வேகத்தில் காற்று வீசியது. அதற்கு முன்பு நம்ம இந்த ராமேஸ்வரத்தில் இருந்த தனுஷ்கோடியே இல்லாமல் இருந்தது இல்லையா, அந்த புயல்களை பற்றிலாம் பேசுவோம். அதுக்கெலாம் வந்து மேக்ஸிமம் சஸ்டைன்ட் விண்ட் ஸ்பீட் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பட் அப்போ இருந்த காலகட்டம் வேறு, அந்த டெக்னாலஜி வேறு. இப்போ இன்னும் துல்லியமாக நம்மளால் வந்து ஒரு புயலினுடைய நிலையை வந்து ஆராய முடியுது, அதனுடைய அந்த அதிகபட்ச சுழற்சியின் வேகத்தை வந்து ஆராய முடியுது. ஸோ டீப் டிப்ரெஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அதுதான் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கம் வழங்கியிருக்கிறேன். புயல்களை பற்றி நம்ம இன்னொரு காணொலியில் தெளிவாக பேசலாம். இந்த காணொலியின் நேரம் மென்மேலும் அதிகரிப்பதற்கு இந்த விளக்கங்கள் வந்து ஒரு காரணமாக அமைந்துவிடக்கூடாது என்று நான் கருதுகிறேன். அதனால் நம்ம அடுத்த கேள்விக்கு நகர்ந்து விடலாம். சுப்பிரமணி அப்படிங்கிற நண்பர் வந்து இனிய காலை வணக்கம் அண்ணா. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை பகுதி இப்போதாவது மழை பெறுமா? கண்டிப்பாக பெறும், நம்பிக்கையுடன் காத்திருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அன்பழகன் அப்படிங்கிற நண்பர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மழை வருமா பாஸ்? நிச்சயமாக வரும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுதே வட தமிழகத்தின் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. நாளைக்கும் வந்து பதிவாகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இடையே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் நம்பிக்கையுடன் காத்திருங்க. குமரேசன் சுபா அப்படிங்கிற நண்பர் வந்து இனிய காலை வணக்கம் சார். இந்த 3 நாட்களில் ஆவது எங்கள் பகுதியில் கரூர் மாவட்ட வடமேற்கு மழைக்கு வாய்ப்புகள் ஏதாவது உண்டா சார்? இருக்கு கண்டிப்பாக இருக்குது. அடுத்த 3 நாட்கள் இல்லை, அடுத்த ஒரு 4-5 நாட்களுக்கு இந்த சுற்று இருக்கும் சாலிடா அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். அதன் பிறகு இது தொடர்ந்தால் கூட நம்ம ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை. அதனால் சில நாட்களில் மழை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை முன்வைங்க. சதீஷ் ராக்கி அப்படிங்கிற நண்பர் வந்து குட் மார்னிங் தம்பி, ஸ்ரீலங்கா பட்டிக்கோலா ரைன் இருக்கா சொல்லுங்கள் தம்பி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மழை பெஞ்சாலும் பெரிய அளவில் ஒரு கொடூரமான மழையெல்லாம் இங்கே இப்போ பதிவுக்கு பதிவாகப்படுறது கிடையாது. அதுதான் அது ஒரு இன்டைரக்ட் இம்பேக்டாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, அந்த இலங்கையினுடைய தென்மேற்கு பகுதிகளில் மேற்கு திசை காற்றாலும் மழை கிடைக்கும் போது அந்த நேரத்தில் இங்கே ஒரு வெப்பச்சலன மழை மாதிரி ஒரு மழை ஒன்று கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பெரிய அளவில் இம்பாக்ட்ஃபுல்லாக அதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிலான ஒரு மழையாக அது இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு. மட்டக்களப்பு பகுதியை பொறுத்தவரையில் சதீஷ் PS அப்படிங்கிற நம்பர் வந்து நாமக்கல் எருமப்பட்டி ஏரியா கொல்லிகள் சதன் பார்டர் லைன் மழை எப்போ கிடைக்கும் பார்க்கலாம். ஏன்னா நாமக்கல் மாவட்டம் கொஞ்சம் டிபிக்கலான கண்டிஷனில் தான் இப்போ இருக்குது. பட் எனிவே வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்புகள் இருக்குங்கும் போது நம்ம மேற்கூல் மாவட்டங்களே தான் கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரோம். ஸோ அதனால் நீங்கள் நம்பிக்கையுடன் காத்துருங்க. மழை பதிவானால் அதை நீங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக்கொள்ளுங்கள். பட் பார்க்கலாம், கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்கிற பட்சத்தில் நான் நிச்சயமாக பகிர்றேன். அதுக்கப்புறம் ஜோதி B
பரவிந்த், ஜோதி ஜோதி பிபி அரவிந்த் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடி. அது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹலோ இமானுவேல் சார், வணக்கம். அருள்புரம் பகுதியில் இந்த கோவில்தான் நான் இருக்கிறேன். ஆனால் அங்கு மழைக்கு உண்டான அறிகுறியே எதுவுமே இல்லை. வெயில் தான் மாட்டிக்கொண்டிருக்கிறது. தவறான தகவல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அருள்புரம் பகுதியில் மழை பதிவானதா நேற்று நம்ம பகிர்ந்திருந்தோமா, முந்தா நாள் பகிர்ந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த மழை அளவுகள் நமக்கு எப்படி கிடைக்குதுனாக்கா, இது வந்து தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் தான். இதிலேயே 2 வகையான மழை அளவுகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு மழை மாநிலம் அந்த மழை பதிவாகி இருப்பதாக அதிலிருந்து நமக்கு டேட்டாஸ் வந்து கிடைக்கும். அதுதான் நம்ம சொல்லுவோம். மற்றபடி நம்ம வந்து ஊராக போய் மழை மாநிலம் அது பிளேஸ் பண்ணலை, அதனால் நமக்கு தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு துல்லியமாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து அரசாங்கத்தின் மூலியமாகவே வெளியிடப்படக்கூடிய மழை அளவுகள் தான். குறிப்பாக தமிழக அரசினுடைய பங்கு இதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் இதில் வந்து தவறுகள் சில நேரங்களில் இருக்கும். நான் என்னங்கிறத வந்து பார்க்குறேன். பட் அன்னைக்கு நான் படித்த மழை அளவுகள் பட்டியலில் அந்த ஊரின் பெயர் இடம்பெற்றிருந்தது. ஆனால் குறைந்த அளவு மழை தானே, ரொம்ப பெரிய அளவு பதிவானதாக தெரியல. இப்போ ஏதாவது சத்தம் கேட்குதா உங்களுக்கு? ஏன்னா இப்போலாம் வந்து இந்த ரோடை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. அது இந்த எம்ஐடி ஃப்ளைஓவர் இருக்குது பக்கத்தில். அந்த ஃப்ளைஓவர் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து போகும்போது பயங்கரமாக ஒரு சத்தம் ஒன்று கொடுக்குது. அது என்ன பண்ணுதுனாக்கா, கீழே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து மேலே வரி விட்டுடுது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடிலாம், ஒரு 3 மாதம்னு சொல்லலாம், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வண்டி வந்தாலே மேலே ஃபுல்லாக புகையாக இருக்கும். மணல் எல்லாம் தூக்கி மேலே விட்டுட்டு போயிடும், திரும்பவும் அது கீழே தான் விடும். இப்போ மாதிரி ஒரு வண்டி ஒன்று அது போயிட்டு வந்துட்டு இருக்கோம், நல்ல சத்தம் கொடுக்கும். இப்போ அந்த சத்தம் தான் கேட்டுட்ருக்கு, என் காதையை அடைக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் கேட்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ அந்த அருள்புரம் பகுதியை நம்ம வந்து பார்க்கலாம். 3 மில்லிமீட்டரோ 4 மில்லிமீட்டரோங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். அந்த இதில் இருந்தது, அந்த டேட்டாவில் இருந்தது. அதை நான் அப்படியே படித்தேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து பல்லடம் இலிச்சிப்பட்டி ரைன் நோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியல, பல்லடம் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பதிவாகலான்னு சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் மழை வந்து பெரிய அளவில் அந்த பகுதிகளில் கிடைக்கல. தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் பெற்றிருந்தாலும் அந்த பகுதிகளுக்கு பெரிய அளவுக்கு பலன் வந்து கிடைக்காது. அது உங்களுக்கே தெரிஞ்சது தான். என்ன டெம்பரேச்சர் கொஞ்சம் ட்ராப்பாக இருந்திருக்கும், இப்போ அந்த மாதிரியான நிலை இல்லை. பட் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகி இருக்குது. இப்போ எப்படி இருக்குது உங்கள் பகுதியின் நிலவரம்ங்கிறத எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். பால்பாண்டி அப்படிங்கிற நண்பர் வந்து இதயம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் என்னுடைய இதயத்தை வழங்கிக் கொள்கிறேன். 5 இதயங்கள் கொடுத்துருக்கீங்க. நான் அதற்கு பதிலாக 50 இதயங்களை வார்த்தையின் வாயிலாக கொடுத்து விட்டதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மதிவானன் ஜி தம்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உட்பகுதிகளில் மழை பதிவாக தொடங்கி விட்டது. சில இடங்களில் திருச்சி மாவட்டம் மேற்கு பகுதி முசிறி வட்டத்தில் உங்கள் பகுதியிலையும் ஒரு நாள் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. அதுக்கப்புறம் சக்தி அப்படிங்கிறவங்க வந்து தருமபுரி மாவட்டம் இந்தூர் மழை வரவில்லை அப்படிங்கிற அவரோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். இனிமேல் தான் கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக வரும். ஆனந்தன் அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம், தென்மேற்கு பருவக்காற்று அதிகமாக இல்லை, மேகமூட்டம் காணப்படுகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ஓகே சொல்லியிருக்கீங்க. பட் வெப்பச்சலன மழை வந்து சில இடங்களில் பதிவாகி இருக்குது தமிழகத்தில். இனி வரக்கூடிய நாட்களில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்பிக்கையோட காத்திருக்கிறேன். சார்லஸ் நெல்சன் அப்படிங்கிற நண்பர் வந்து கம் டு தி பாயிண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கண்ணீரை போட்டிருக்காரு. இல்லை கண்ணீர் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்லெஸ்ஸு, பாயிண்ட்டுக்கு சுற்றி வட்டம் போடுறது எதுவுமே வந்து கிடையாது. இந்த காணொலிகளை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள், மழை அளவுகள் நமக்கு கிடைச்சதுனாக்கா மழை அளவுகள், இதை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கங்கள் வழங்கும் பொழுது ஒவ்வொரு கேள்விக்கும் தகுந்த மாதிரியான சில தகவல்களை நான் வந்து கொடுப்பேன். அவ்வாறாக தகவல்கள் கொடுக்கும் பொழுது சில கேள்விகளுக்கான விளக்கங்கள் என்பதும் நீண்ட நெடிய விளக்கமாக ஆகிவிடும். குறிப்பாக சில நண்பர்கள் வந்து என்னை தொலைபேசியின் வாயிலாகவும் இதற்கு முன்பு தொடர்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு மணிகண்டன், அவர் வந்து இங்கேயும் கமெண்ட் செக்ஷனில் வந்து பகிர்வார் சில நேரங்களில். அதே போல் சுபாஷ் வந்து முன்னாடிலாம் வந்து நம்மளை அடிக்கடி வந்து தொடர்பு கொள்வார். நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நண்பர் அவர். நாகராஜ் நாகவிஷ்ணுங்கிற பேரில் ஒரு நண்பர் வந்து அடிக்கடி வந்து முன்னாடி தொடர்பு இருப்பார். இது மாதிரி நிறைய பேர். இப்போ ஆனந்தனே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளாக நம்ம கூட கமெண்ட் செக்ஷனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இப்போ அன்னூர்லேருந்து விஜயகுமார் அவங்க வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து அவர் வந்து பேசுவார். இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஒரு நண்பர்களும் வந்து அவங்கள நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த மாதிரியான விளக்கங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். இப்போ யாருன்னே தெரியாது. இப்போ ஒருத்தர், இப்போ நீங்கள் மொதல் நாள் உங்கள் கமெண்ட், இப்போ சார்லஸ் நெல்சனுங்கிற இந்த பேரில் இப்போ தான் நான் வந்து இந்த கமெண்ட்டை வந்து படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ ஆனால் அப்படி இல்லை. சில நண்பர்கள் வந்து 2 வருஷமா, 3 வருஷமா, 4 வருஷமா, 5 வருஷமா, சில பேர்லாம் வந்து 10 வருஷமா நம்ம கூட வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரியான நண்பர்களுக்கு வந்து நான் சில விளக்கங்கள் கொடுக்கும்போது முன்னாடிலாம் வந்து கான்வர்சேஷன் மாதிரி நடக்கும். மெசேஜில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் கான்வர்சேஷனாகவே நடக்கும். சார் இது என்ன சார், அது என்ன சார், அது என்ன சார், இது என்ன சார், மரக்காணத்தில் அதிக மழை பெய்யுமா, திருச்சியில் அதிக மழை பெய்யுமான்னு ஒரு நண்பர் வந்து ஒரு டிபேட் ஷோ நடத்தின மாதிரி ஒரு 4 முழுக்க என் கூட வந்து பேசிகிட்டு இருந்தார். எப்படி சார் திருச்சி உட்பகுதி, மரக்காண கடலோர பகுதி, நீங்கள் வந்து மரக்காணத்தில் அதிக மழை பெய்யும்னு சொல்கிறீங்க. ஆமாம், அதனால அங்கே தான் மழை பெய்யும். அப்படின்னா வந்து திருச்சி தானே சார் பெஸ்ட்டு, நாங்கள் உள்ளே இருந்தாலும் எங்களுக்கு மழை கிடைக்கிறதில்ல சார் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு டிபேட் ஷோ மாதிரிலாம் அது வந்து நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய நண்பர்களை நான் வந்து நீண்ட நெடிய நாட்களாக பார்த்து கொண்டு இருக்கிறதுனால அவர்களுக்கு விளக்கங்கள் வழங்கும் பொழுது அவர்களுக்கு இன்னும் கிளியராக புரியணுங்கிறதுக்காக நான் சில விஷயங்களை வந்து சேர்த்து தான் வந்து சொல்லுவேன். அது எப்படின்னா ஒரு ட்ரஸ்ட்டுங்கிறத விட நம்பிக்கையின் அடிப்படையில் தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், அவர்கள் என்னை புரிந்து வைத்திருக்கிறார்கள், நான் அவர்களை புரிந்து வைத்திருக்கிறேன். அவர்களினுடைய கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கணுங்கிறது தான் நம்மளுடைய காணொலியின் நோக்கமே. ஸோ அப்படிதான் இந்த காணொலி வந்து நகர்ந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அந்த சந்தேகத்திற்கான பதில் இங்கே கிடைக்கும், அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது குறைகள் சொன்னீங்கன்னாக்கா அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான சில முயற்சிகளையும் நான் வந்து எடுப்பேன். அதற்கு வந்து ஒரு டைரக்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கணும். நான் படிக்கவே பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் யாரோ வந்து கேட்டுட்டு இருக்கீங்கிற மாதிரி நம்ம காணொலிகள் வந்து இருக்காது. அப்படி அது வந்துருந்ததுன்னா அது ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆகிடும். சுபாஷ் மறுபடியும் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்கிறாரு. வணக்கம் சகோ, ஆடி மாதம் பிறக்க போகுது, ஆடி காலத்தில் அம்மி பறக்கும் என பெரியவர்கள் சொல்வார்கள். அந்த அளவுக்கு காத்தடிக்குமா? அந்த அளவுக்கு வெயில் அதிகமாக உள்ளது. எனக்கு தெரிந்து ஒன் சிங்கம் 2 அதே போன்று இந்த வெயிலுக்கு அக்னி நட்சத்திரம் 2 பாகம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. நேற்று அவர் வந்து பகிர்ந்திருக்கிறார். நேற்றைய நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை, நேற்று முன்தினம் நாம் பதிவு செய்திருந்த நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவினுடைய கருத்துரை பகுதியில் ஒரு நாளைக்கு முன்பாக அவர் பகிர்ந்திருக்கிறார். இப்போ கண்டிஷன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் பகல் நேர வெப்பநிலை அதிகம், அதில் மறுப்பதற்கு எதுவுமே வந்து கிடையாது. இதே மாதிரியான ஒரு காலகட்டத்தை நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம், சந்திக்காதது கிடையாது. சில ஆண்டுகள், ஒரு 3 ஆண்டுகள், கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு 3-4 ஆண்டுகளில் ஜூலை மாதத்தில் வெயில் வந்து நல்லாவே வந்து அடிச்சிருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இல்லை. இந்த அளவுக்கு போனது வந்து இது வந்து வருஷம் இப்படி தான் வந்து இருக்குது. இப்போ போன வருஷம் 38 டிகிரி அதிகமாக அடிச்சுனாக்கா இந்த வருஷம் 40 டிகிரி 39 டிகிரியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. இந்த ஆண்டு முழுக்க இப்படி தான் வந்து இருக்கும். இப்போதுன்னு இல்லை, செப்டம்பர் மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு ட்ரையான கண்டிஷன் இருந்ததுன்னா வெயில் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இத்தனை கேள்விகளை நீங்கள் நேற்றைய முன்தினம் நான் பதிவு செய்திருந்த அந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் முன்வைத்திருக்கிறீங்க. அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கிறேன். இப்போ வந்து நேற்று மாலை நேரத்தில் நான் ஒரு ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வானம் மிரட்டி கொண்டு இருந்தது அந்த நேரத்தில் குரோம்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில். அப்போ ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் நீங்கள் என்ன கேள்விகளை முன் வச்சிருக்கீங்கிறத படித்து அதற்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கிடுறேன். சேகர் மணி அப்படிங்கிற நம்ம வந்து, சார் குரோம்பேட்டை வந்திருக்கீங்களா? ஆமாம், குரோம்பேட்டையில் தான் இப்போ இருக்கேன். நானும் குரோம்பேட்டை சரி. எம்ஐடி மாலை நேரத்தில் மழை பெய்தது சார். ஆனால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பெய்து முடிச்சது சார். எப்போதான் சார் ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யும்? எங்கள் வீட்டுக்கு கிணற்றில் கூட தண்ணீர் இல்லை சார், 2 மாதங்கள்னு சொல்லி அவரோட வருத்தத்தை பகிர்ந்துருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் இங்கே வந்து மழை வந்து பெய்யுது விடுது. ஆனால் வந்து இப்போ சில இடங்களில் பள்ளிக்கரணை, செம்பாக்கம் இந்த மாதிரியான ஏரியாக்கள்லாம் ஓரளவுக்கு மழை பதிவாகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. இப்போ பள்ளிக்கரணையெல்லாம் நான் படிக்கும்போது 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை. ஸோ அந்த இடத்தை பொறுத்து, சாதகமான அமைப்பை பொறுத்து இந்த மழையானது பதிவாகி வருகிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில நாட்கள் நல்ல மழை குரோம்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளிலும் பதிவாகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் காத்துருங்க. அதற்கான வாய்ப்பும் இருக்குது. விநாயகர் மூர்த்தி இந்த பதிவிலையும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் 5 மணி நேரத்திற்கு முன்பாக. அன்பு நண்பர் இமானுவேல் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் இன்று வானம் மயக்கமூட்டத்துடனும் மேற்கு திசை காற்றும் வீசுகின்றது. ஆனால் மழைக்கான எந்த அறிகுறியும் இல்லை நண்பரே, நன்றி வணக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டியம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் என்னுடைய இதயத்தை வழங்கிக் கொள்கிறேன். கவலைப்படாதீங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களும் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் மேற்கு திசை காற்றினுடைய வேகமும் சற்று அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. இது எல்லாம் ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் சில நேரங்களில் உருவாக்குவதற்கு. பட் அது எப்போங்கிறது நம்ம ரியல் டைமில் தான் பார்க்கணும். இதை வந்து உறுதிப்பட சொல்லக்கூடிய நிலை என்பது தற்சமயம் கிடையாது. ஸோ அதனால் பெட்டர், இப்போ எதுவுமே இல்லைங்கும் போது, எதுவுமே இல்லைன்னு நம்ம யோசிக்கும் போது, கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகி இருக்குது அப்படின்னு ஒரு மாற்றம் இருக்கும்போது, சரி மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கிடைச்சா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நம்ம வந்து இருக்கலாம். அதை நான் சொல்லிக்கொள்வது. அதுக்கப்புறம் நாகவிஷ்ணு அவர் சொல்லியிருக்காரு, சாரல் தூரல் இருக்கு அண்ணா அப்படிங்கிற மாதிரி. அவருடைய பகுதி ஆக்சுவலாக மதுரைக்கு பக்கத்தில் இருக்கு. அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு.
ஜி மதிவானன் இதுலேயும் தம்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் என்னுடைய இதயங்கள், என்னுடைய தம்ஸ்அப் எல்லாத்தையும் கொடுத்துக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்க. அனைத்து நண்பர்களும் நம்முடைய பக்கத்தை புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க. உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கேள்விகளை முன்வைங்க, உங்களுடைய சந்தேகங்களை முன்வைங்க. வானிலை தொடர்பான டெக்னிக்கலான விஷயங்களை கூட நம்ம வந்து பேசலாம். இன்னும் டீப்பராக இறங்கி நம்ம நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணலாம். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களோட பகுதியினுடைய அந்த கண்டிஷன்ஸை பற்றி சில ஒப்பீனியன் இருக்கும், அதை கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். உங்களுடைய ஐடியாஸ் இருக்கும், உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்நாளில் எவ்வளோ விஷயங்களை பார்த்துருப்பீங்க உங்கள் பகுதியில், அது நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த மாதிரி பல டேட்டாஸ்களை இங்கே நீங்கள் ஷேர் பண்ணலாம். கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்கள் நண்பர்களுடன் வந்து பேசிக்கொள்ளலாம். வேறு பகுதி நண்பர்கள் இருப்பாங்க, நீங்கள் வந்து உங்கள் பகுதி நிலவரத்தை சொல்லலாம். உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் இருந்திருக்கலாம், அவர் வந்து அவருடைய பகுதி நிலவரத்தை சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு பரிமாற்றம் வரலாம், நீங்கள் இங்கே வந்து ஒரு நட்பாக இணையலாம். இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சேனல். இந்த சேனலுங்கிறது முற்றிலும் ஒரு வணிக நோக்கத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு சேனல் வந்து கிடையாது. என்னுடைய ஆர்வ மிகுதின்னு கூட சொல்லலாம். என்னோட ஆர்வ மிகுதியினால இந்த சேனலை நான் வந்து உருவாக்கினேன். ஆரம்பத்தில் இதில் இந்த மாதிரி வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கப்பட்ட சேனலாக இது வந்து கிடையாது. வெதர் ரிலேட்டட் விஷயங்களை டீகோட் பண்ணி சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சேனல் தான் இது. அதற்கு பிறகு இது பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இது வந்து ஒரு வெதர் சேனலாகவே மாற்றியமைக்கப்பட்டது. அந்த வெதர் ரிலேட்டட் ஃபெனாமினா அண்ட் பெராமீட்டர்ஸ் இது எல்லாத்தையும் விளக்கிறதுக்காக தான் அறிவு பசின்னு இன்னொரு சேனலை நம்ம உருவாக்கணும் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு. அதற்கு முன்பிலிருந்தே முகநூல் பக்கத்தில் நம்ம வானிலை தொடர்பான விஷயங்களை 10 ஆண்டுகளாக வழங்கி கொண்டு தான் இருக்கிறோம். அதுலேருந்து நம்மளை பின்தொடரக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க. அதற்கு முன்பு பிளாகர்லேருந்து கூட நம்மளை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை நான் வந்து இந்த காணொலியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவு, அதாவது உங்கள் மூலியமாக எனக்கு கிடைக்கக்கூடிய அறிவு மென்மேலும் வளர நீங்கள் தான் அதுக்கு வந்து விதை போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தான் போடுறீங்க. இது நல்லவும் வந்து என்னுடைய அறிவு ஓரளவிற்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். அதற்கு காரணம் வந்து நீங்களாம் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் தான். உங்கள் பகுதியின் நிலவரத்தை நீங்கள் சொல்லக்கூடிய விதமாக இருக்கட்டும், உங்கள் பகுதியினுடைய அந்த அமைப்பை நீங்கள் விளக்கக்கூடிய நிலையாக இருக்கட்டும், இது அனைத்தும் எனக்கு உபயோகமாக தான் இருந்திருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களிலும் அது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். அவ்வளோதான் தோழர்களே. அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அந்த வண்டி என்ன பண்ணிட்டுனா எம்ஐடி ஃப்ளேவரில் அந்த சைடு சுற்றிட்டு இருந்ததா, இப்போ இந்த சைடு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சத்தம் போட ஆரம்பிக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி வேகமாக நம்மளும் குரலை உயர்த்தினோம்னாக்கா தொண்டை வலி தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம சத்தம் போட வேண்டியது இருக்கும். அதனால் இந்த காணொலியை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். வேறு பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் மீண்டும் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.